இப்போ தொடர்ச்சியா ஒன்றிய அரசு நம்ம தமிழ் பண்டிகை நாட்கள்ல தேர்வுகளை வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சிஏ தேர்வு வச்சிருந்தாங்க. ம். இப்ப திரும்ப ஒரு தேர்வு அட்டவணையை பொங்கல் பண்டிகை நாட்கள்ல வெளியிடுறாங்க. எப்படி பார்க்கணும்? இது அவங்களுடைய இன்சென்சிட்டிவிட்டியை தான் காட்டுது. அதாவது அவங்க எப்பவுமே ஆம், ஒரு விதமான சவுத் நார்த் பயஸ் இருக்கும். ஆனா இந்த தடவை தமிழ்நாட்டை குறிப்பாக குறிவைக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்திலையும் மிகுந்த உரத்த குரல் தமிழா தான் இருக்கு. ஏன்னா 40 எம்பிகளும் அங்க உரத்த குரல் பேசுவதனால் அதெல்லாம் அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த சென்சிட்டிவிட்டி இல்லைன்றது தான் நமக்கு தெரிய வருது. சார், பொய் வழக்குன்றது சாதாரணமா லோக்கல்ல இருக்கிற சில ஆட்கள் செய்யற ஒரு விஷயம். அதை அதாவது ஒரு பாராளுமன்றத்துல செய்யறாங்கன்ற போது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆளுங்கள் மேல இது மாதிரி எஃப்ஐஆர் போடுறாங்க. இல்ல அவங்க எஃப்ஐஆர் போடுறது எதுக்குன்னு நீங்க பார்க்கணும். எஃப்ஐஆர் பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நடிப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை இழிவாக பேசியதை மடைமாற்றம் செய்வதற்காக மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க. எஃப்ஐஆர் மட்டும் இல்லை, வேற எல்லா கிமிக்ஸும் பண்ணுவாங்க. அது என்னன்னா செய்தி மாறணும் அப்படின்றதுக்காக. நாங்கள் அந்த செய்தியை மாற விடுறதா இல்லை. நாளைக்கும் திருவள்ளூர்ல ஒரு பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். இந்தியா முழுக்க இந்திய தேசிய காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்கள் நடக்க தான் செய்யும். அவர்கள் அதை கடந்து போகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டோம். ஏற்கனவே பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்ற வளாகத்துல எந்த போராட்டமும் நடத்தக்கூடாதுன்னு சொன்னபோது பாஜக எம்பிக்கள் தான் போராட்டம் நடத்தி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களை உள்ள செல்ல விடாம தடுத்திருக்காங்க. அந்த சம்பவத்துல உங்க மேலேயே எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க, தலைவர் மேலேயே. ஆமா, அதான் சொல்றேன். இது இன்னைக்கு இப்பதான் பாராளுமன்றத்துல நிறைய காமெடியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நாங்கள் எந்த விதமான கூச்சலோ குழப்பமோ இல்லாமல் அமைதியா உட்கார்ந்துருக்கும் போதும் அவைத்தலைவர் தனிச்சையாக அர்ஜென்ட் சொல்லிட்டு அவரே அர்ஜென்ட் பண்ணிட்டு போறாரு. எதுக்கு அர்ஜென்ட் பண்றாங்கன்னு தெரியல. போராட்டங்களை எவ்வளோ அற வழியில வெளியே வச்சிருந்தா கூட அதை ஒரு வன்முறை ரீதியாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்க. இவங்க இது வரைக்கும் சமூகத்துல என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் பாராளுமன்றத்துக்குள்ள பண்றாங்க. அதனால பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க பண்ற வேலைகளை பார்த்து.